எல்லாருக்கும் வணக்கம். IPL 2025 ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்த 3 மாசத்துக்கு ஊர் உலகத்தில் இல்ல, பக்கத்து வீட்டுல இல்ல, ஏன் நம்ம வீட்டுல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாத அளவுக்கு ரிமோட்டுக்கு சண்டை போட வேண்டிய காலகட்டாயத்துல நம்ம இருக்கோம். ஏன்னா நாடகம் பார்க்க ஒரு கேங், படம் பார்க்கணும், அதுக்கப்புறம் நம்ம கிரிக்கெட் பார்க்கணும்னு சொல்லி அந்த ரிமோட்டு சண்டாவை போட்டு வாங்கி இழுத்து டிவி பார்த்து எதுக்காக என் தலைவர் விராட் கோலி 18க்கு 18 லக்கி நம்பரா இருக்கிற சமயத்துல இந்த வாட்டி ஈசாலா கப் நம்பரே நமக்கு தான் கப்பு. என்ன RCB மக்களே? என்னது நீங்க சத்தம்? ஆனா ஒண்ணுமில்லைங்களா, ஓ நம்ம ஈசாலா கப்பா? ஒரு சட்டை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஆமா, நீங்க யாருங்கண்ணா? நம்ம தான் இந்த ஆண்ட பரம்பரை. ஓ, இந்த அம்பையர் வச்சு ஜெயிப்பீங்களா? அவங்களாங்கண்ணா? அது என் பங்காளி. அப்ப இந்த 2 வருஷம் பேன் உள்ள போனீங்களா? அது என் உயிர் நண்பன். இல்ல கூடவே நீங்களும் போன மாதிரி இருந்துச்சுங்களா? அதான் சொன்னால உயிர் நண்பன் இல்லையோ, அதனால போயிருக்கீங்க. சரிங்கண்ணா, நாங்க பரவாயில்லைங்க, எங்களுக்கு வந்து உண்மையான ரசிகர்களா இருக்காங்க. என்னன்னு கொஞ்சம் காலதாமதமாகி போச்சுங்க. சுமார் 18 வருஷம் கப்பு வாங்காம இந்த வாட்டி வாங்கிடுவோம் கண்டிப்பாங்க. ஏனுங்க எங்கால் ABD வில்லியர்ஸ் வந்து சொன்னாருங்க. என்னடா சொன்னாரு? அப்படி கேளுங்க, இந்த வாட்டி நீங்க டாப் 4 கூட குவாலிஃபை ஆக மாட்டீங்களா? டேய் நாங்க 5 டைம்ஸ் சாம்பியன் தான். சும்மா இருங்கண்ணா, 5 வாட்டி சாம்பியன் ஆகலாம் விஷயமா? அப்புறம் ஒரே ஒரு வாட்டி பிளே ஆஃப் 2020க்கு வரலன்னு சொல்லி கதறிட்டு இருந்தவங்க நீங்க. நாங்க அப்படியா? நீங்க 5 வாட்டி சாம்பியன் ஆனதுனால அதை கொண்டாடுறதுக்கான ஒரு கூட்டம் இருந்துச்சு. ஆனா நாங்க 18 வருஷத்துல எப்பதான் சாம்பியன்ஸ் ஆவாங்க கொண்டாடலான்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் காத்துட்டு இருக்குதுங்க. இப்ப சொல்லுங்க, எது பெருசுங்க? யாரா நீங்க எல்லாம்? இப்படி கேளுங்க, என்றப்பா நேத்து RCB ஃபேனுங்க, இன்னைக்கு அவரோட பையன் நான் RCB ஃபேனுங்க, நாளைக்கு என்னோட பையன் அவனும் RCB ஃபேன் தாங்க. we have loyal ஃபேன்ஸுங்கண்ணா. அப்ப வச்சு கப்படிப்பீங்க? அது தெரியாதுங்கண்ணா, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுங்க, என்ன? ஈசாலா கப்பு நமதேங்கண்ணா. கோவிந்தா கோவிந்தா.